இது நம்ம குட்டி ஸ்டோரி சேனல். பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்க, முடியலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்மார்ட் பாய் இருக்கான். அவனுக்கு 29 ஏஜ். அவன் பெரிய பெரிய படிப்பு படிச்சிட்ருக்கான். படிக்கும்போது காலேஜில் நிறைய பொண்ணுங்க அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அவன் நிறைய நம்பர் மாற்றியும் அவன் நம்பர் எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு கால்ஸு மெசேஜ் நிறைய வருது. சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் நிறைய மெசேஜ் சேட்டிங்ஸ் வருது. அவன் எல்லாத்தையுமே கண்டுக்காமல் அவனோட ஒர்க்கு படிக்கணும், வேலைக்கு போகணும், நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா நமக்கு நல்லா பொண்ணு பார்த்து வைப்பாங்கன்னு அவன் அது எதையுமே கண்டுக்காமல் போயிட்டுருக்கான். ஆனாலும் நிறைய பொண்ணுங்க எப்படின்னா, அவனுக்கு கொஞ்ச நாள் மெசேஜ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட பேசிவிட்டு அவன் அதை கண்டுக்கலைங்கிறதுனால விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து மட்டும் அவனுக்கு 21 ஏஜில் ஆரம்பித்த மெசேஜ் 29 ஏஜ் வரைக்கும் டெய்லி மார்னிங் 5 மணிக்கு குட் மார்னிங்கிற இமேஜும், அப்புறம் மதியம் 12 மணிக்கு குட் ஆஃப்டர்நூனுங்கிற இமேஜும், அதுக்கப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு குட் ஈவினிங்கிற இமேஜும், அப்புறம் நைட்டு 10 o'clock குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸுங்கிற இமேஜும் தொடர்ந்து அவனுக்கு 9 வருஷமாக வந்துகிட்டே இருக்குது. வேறு எந்த மெசேஜுமே அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து அவனுக்கு வரல. அவன் இந்த பொண்ணு யாராக இருக்கும் அப்படின்னு யோசித்து அந்த பொண்ணு மேலே அவனுக்கு ஒரு சின்ன அட்ராக்ஷன் வர ஆரம்பிக்கு. அவன் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுறான். எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியணும், உங்களோட பிக் அனுப்புங்கன்னு கேட்குறான். அந்த பொண்ணு யாருன்னு அவன் பார்க்க ஆசைப்படுறான். அந்த பொண்ணு வாட்ஸ்அப்பில் தன்னோட பிக்கை அனுப்புகிறா. ஓடி போய் பார்க்குறான். பார்த்தா அந்த பொண்ணோட ஃபேஸ் தெரியல. அவன் அது தன் அத்தை பொண்ணு மாதிரி இருந்தனால தன்னோட அத்தை பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டான். அதை மெசேஜ் பண்ணுற அந்த பொண்ணுக்கிட்ட அவன் காமிக்கவே இல்லை. அவன் தொடர்ந்து அந்த பொண்ணுக்கு தன்னோட அத்தை பொண்ணு தான் நினச்சி மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். தான் அத்தை பொண்ணு தான் நம்மக்கிட்ட டைரெக்டாக பேசாமல் இப்படி நம்மக்கிட்ட பேசிகிட்ருக்கான்னு அவன் நினச்சிக்கிட்டான். ஆனால் அவன் அத்தை பொண்ணு அது இல்லை, அது வேற ஒரு பொண்ணு. அவன் அந்த பொண்ணுக்கிட்ட நான் உன்னை கண்டிப்பாக நான் பார்த்தே ஆகணும், அந்த குரல் கூட அவனுக்கு அவங்க அத்தை பொண்ணு குரல் மாதிரி தான் தெரியுது. அதனால் அவன் அந்த பொண்ணுக்கிட்ட நான் கண்டிப்பாக உன்னை பார்த்தே ஆகணும்னு கேட்குறான். அப்போது அவள் சொல்கிறா, எலன்ஸ்டே அன்னைக்கு கண்டிப்பாக நான் உங்களை நேரில் பார்க்க வரேன்னு சொல்கிறா. அவனுக்கு இது நம்ம அத்தை பொண்ணு தானா இல்லை வேற பொண்ணா அப்படிங்கிற சின்ன சந்தேகம் வருது. அவன் யோசித்து பார்க்குறான், நம்ம அத்தை பொண்ணாக இருக்குமா இல்லை அந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு விதவிதமாக யோசித்து பார்க்குறான். ஒரு நாள் அவன் சமையல் பண்ணிகிட்ருக்கான். சமையல் பண்ணிகிட்ருக்கும்போது அவங்க அத்தை பொண்ணு அவங்க கூட ஹெல்ப் பண்ணுறா. ஹெல்ப் பண்ணிவிட்டு அவள் ஒரு பார்க்குக்கு கூப்பிடுறா. அவனை கூப்பிட்டுட்டு அவனும் கூப்பிட்றாள் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணுறது தன்னோட அத்தை பொண்ணு நினச்சி அவனும் அவ கூட பார்க்க கிளம்பி போகிறான். போனால் அங்கே போயிட்டு அவள் ரோஸ் பூ அவன் கையில் கொடுத்துட்டு ஹாப்பி ரோஸ் டேன்னு சொல்கிறா. இது கூட அவள் ஒரு கவிதையும் அவனுக்கு சொல்கிறா. எனது காதலை உன்னிடம் வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கும் ஒவ்வொரு நொடியும் நரக வேதனை தான். இந்த கவிதையை கேட்டுட்டு என்ன சொல்லனே அவனுக்கு தெரியல. பதில் மெசேஜ் பண்ணுறது இவ தானா இல்லை வேற ஒரு பொண்ணான்னு அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து அவனுக்கு எந்த ஒரு மெசேஜும் வரவே இல்லை. அவள் அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டா. கால் பண்ணால் பிஸின்னு வருது, மெசேஜ் பண்ணால் சிங்கிள் டிக் விழுது. எந்த சோசியல் மீடியாலேயுமே அவள் இல்லை. அவனுக்கு ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. சரி, இது நம்ம அத்தை பொண்ணு தான் நம்மக்கிட்ட இவ்வளோ நாள் டைரெக்டாக சொல்ல முடியாமல் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம டைரெக்டாக அவள் கூட நல்லா பேச ஆரம்பித்ததுனால அவள் நம்மக்கிட்ட டைரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.